பழனி சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறான். என்ன அவ்வளவு பாசம்? அண்ணா சுப்பிரமணிய அண்ணா, தங்கச்சி தங்கச்சி, என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பணம் 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துடும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க ராஜா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளாம். இதுவா பாசம்? இவளுக்கு அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன். சல்லி பேச கூடாது. எனக்கு வர கோத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி விடு. போனம்ங்கிறத மறந்துட்டே பேசுறேன். என்ன பணத்தை அடிவேண்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உருவிட்டு இருக்க? யாரா நீ? இதோட மச்சான். என்ன டெட் பாடி? இது குப்பை தொட்டியா? தாமரை தட்ட என்னங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம்மச்சு போது மூஞ்சி டப்பு நஷ்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன். உதவி ஆடக்கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டாங்க அங்க தட்டாங்க, இப்படி அணக்கப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவான்னு போல் இருக்க. ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுவேன்னு. ஏய் யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. எடுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சினேன். உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க. வாஸ்தவமான பேச்சு எடுத்துப்பான். என்ன வரமாட்டேங்குதுங்க? ஆனா வேலை வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்க கூட இருந்து குளிக்கிறீங்களே? வேறல போன மஸ்திரியா போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கு நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்துருக்கு பாத்தியா? வெட்டிக்கிட்டு போன மோதிரம் எப்படி வந்துச்சு? அவனே காட்டி கொடுத்தாண்டா. நான் காட்டி கொடுத்தா? உனக்கு தேவை மோதிரம் தராங்க. பதச்சல அது முடிக்கு போடா. பணத்தில் பாடல் வைங்கடா. ராஜா தூக்குடா. அண்ணா பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. டைமாச்சு, பணம் தூக்கி குடிக்கல வைங்க. யாரா கரையாந்தலை? நீ செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குல வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். கறி எரிச்சு தொலைங்கடா. இருக்கான் எங்க இந்த துண்டு பிடி? பாருங்க, உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதா? புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க. இருக்குடா. எங்க புதைக்கிறதுல ஒரு தடவை கையை தூக்குங்க. கீழே போடுங்க. எரிக்கிறதுல கையை தூக்குங்க. மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தந்தா உதவாங்க ஓடி போயிரு. உனக்கு குளிக்க வைக்கலாம். நிறுத்துங்க. யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா எரிக்க விடுங்கடா. இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா. 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க. நான் உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசியில இருந்தா வரீங்க. அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? சார், செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டின். அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனிலே எழுப்பி கேளுங்க. இது போஸ்ட் மேடம்னா இதால 2ஆ 3ஆ அறுப்பா. அப்படி அறுத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவீங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரோல் சைடு வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் குறைச்சிட்டு இருக்கேன். என் சந்தையை தீர்த்து வைங்க. என்னடா இந்த பெட்ரோல் ரேட் எப்படி இருக்குது? அப்படி வா. இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே போட்டு கிடையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல பேரு முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மாண்டில். இதுலதான் படீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்க. என்ன அதுக்கு உடச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளுனா அழகராஜா கடை எதுங்க? இதுதான். அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும். அதுக்கு ஒரு பெட்ரோல் லைட் வேணும்.
எல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அங்கம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்ரோல் லைட் கொடுத்துருங்க. கூட வச்சிருக்கீங்க லைட் கொடுத்துருங்க. போமா ஓடாத, எங்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். விட மாட்டேன். இல்ல எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிறேன்? நாய் ரெண்டு சேர்ந்தாப்புல அடிக்கிறது அடிச்சுட்டேன். உன்னையே நான் அடிக்காம ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா? பிசாசு தலையா? கண்டிப்பா ஒரு வீடு கட்டுறவங்க செல்ல மதிய கட்டி வச்சிருக்காங்க. இருந்தா என்ன கல்ல கண்டா இவனை காணும், இவனை கண்டா கல்ல காணும். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கல. இதை கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? ஏன்னா இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தான்டா. ஏண்டா நேற்று 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்னேன்? 10 ரூபாய் சொன்னேன். எப்போ இதைத்தான்டா சொன்னீங்க? பளிச்சுன்னு எதுவும் சொன்ன தெரியலீங்களா? எரியலையாமா? ராத்திரி பூரா இருட்டுல உட்காந்து எனக்கு தான்டா தெரியும். எரியலீங்களா? இப்ப நான் தாண்டா ஒன்னு எரிய போறேன். என்ன எனக்கு சந்தேகம். ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன மூளை என்ன முதுகிலே வச்சிருக்க? யாரு இல்ல யாரு டாடா உனக்கு என்ன தைரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடுங்க, குட்டி போட்டு ஆடுன்னு மேய்ச்சிட்டு இருக்குது. இந்த எகத்தாளமெல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகிட்டு பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாட்டா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்ப திருப்பா உடம்பு மாய்ப்படுறது வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இதுவே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பண்ண அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கிறேன். வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாச்சாரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிறந்த பல்லுதான் இது. இருங்க இந்த வருஷம் பட்டாசு கொஞ்சம் 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா அரியம் கோட கழிச்சிருக்கு. ஆளாளுக்கு நம்ம நாட்டை சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நம்ம மருமக பாரு என்ற சொல்றா. இது வேறையா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன் சொல்றான். அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழிச்சு ஒட்டியான பண்ணி போட்டுக்கோ சாக்குறத. கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்ச உன் முதுகெலும்ப பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரத. என்ன பயமா இருக்கு? என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்மட கண்ணு நான் நோண்டுனானே நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டான். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்காந்து சரி நின்று சரி சிரிவா சரின்னு சரி. அத்தா உங்க கை ரெண்டையும் தடவி பார்க்கும்போது ஏழைக்கு ஹேண்டில் பேர் மாதிரி இருக்கு. உங்க முதுக தடவி பார்த்தா ராணி சைக்கிள் குஷன் சைக்கிள் மாதிரி இருக்கு. உங்க மூக்கு நல்ல டைனமோ. உங்க கண்ணு அதுல எரியிற பல்பு. உங்க உதட 2 பிரேக். மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கிள் சொல்ற? நீங்களே ஹீரோ தானே? நீ மட்டும் என்ன கண்ணே எச்சில் நடக்கிற பிச்சைக்கார நாய் இல்ல, பல்லும் பாலும் சாப்பிடுற பங்களா நாய், வேரில ஏத்துற வெறி நாய் இல்ல, கார்ல போற பாமரின் நாய். ஐயோ கர்மம் கர்மம். ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ஏங்க நாயை சொல்லி வந்துட்டீங்க. எனக்கு அந்த நாயை பிடிக்கிற ஞாபகமே வருது. என்னமோ திடீர்னு வந்துருச்சு. இனிமே வர்ணிக்கவே மாட்டேன் கண்ணே. ஆமா என்கிட்ட நீ
எதை பார்த்து மயங்கின? அதுவா அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு. உங்க அழகான பழமொழிய பார்த்து. என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு? ஐயோ ஐயோ நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ நல்லா இருப்பியா? என்னை பார்த்து ஆசை பார்த்து பேசுனியே, உன் நாக்கு அழிஞ்சு போக. என்னை பார்த்து கண் அடிச்சு உன் கண்ணு அழிஞ்சு போக. கட்டையில போக கட்டையில போக மட்டும் திட்டாத. ஆயிரமா சொல்றேன். கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக. கட்டையில போறவன் இவன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனோட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னம்மா தப்பு செஞ்சான் இவன்? 5 பஞ்சாயத்துக்கு ஆபீசர்னு போய் சொன்னான். இவன் வழக்க மண்டியில மாட்டிக்கிட்டே என்னை ஏமாத்திட்டான். அத கொண்டா இப்படி. ஏன்பா என்னப்பா இது? இது தோப்பாங்குடி சாமி. இத போட்டுக்கிட்டா ஈர மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்போ சரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க சாமி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்கன்னு பேரு. நான் ஒரே ஒரு பொய் சொல்லி தானே கல்யாணத்தை முடிச்சேன். முருகனே வள்ளிய நரச்சதுல டோப்பா வச்சுதான் கல்யாணம் முடிச்சாரு. வள்ளியே தப்பா எடுக்கல. ஆப்டால் இவன் என்ன சாமி? அதுவும் சரிதான். ஏண்டா உனக்கு வழக்கம் என்றங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கேட்டுக்கலாம்ல? சாமி, எனக்கு வழக்கம் என்றுன்னு தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொதுவா நீங்க கொடுப்பீங்களா? அதை எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அவ எப்படி சம்மதிப்பா? உங்க பொண்ணோட அழகா இருக்கா. நீ மேட்டருக்கு வா. என் பொண்ணெல்லாம் இருக்காது. சாமி, நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல. இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. அவங்க இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன். இது தப்பா? அது எப்படி தப்பாகும்? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ. அம்மா, ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து. சரிங்க, பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா 2 கண்டிஷன். என்னம்மா அது? இந்த பைக்க மண்டையாரு இன்னும் அவர் முன்னாடி வரக்கூடாது. எப்ப பாப்பாவோட இருக்கணும். 2, இனிமே அவர் நாள் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன். ஏன்பா நீ என்ன சொல்ற? சாமி, பழைய தொழில விட முடியாது. இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்றேன். என்ன கூப்பிடுறீங்க? மொத்தம் வந்துற போகுது. நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. எப்ப மணி? போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். கடைசியில நாங்க போய் மார்வாடி மீட்டுட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்காந்து திங்கிற. இதுல வாய்க்கொழுப்பு வேறையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாத்தியா பாத்தியா, அவன் என்ன சொல்லிட்டு போறாங்க? ஒரு பொம்பளை சம்பாதிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவாங்க? இப்படிதான் சொல்லும். ஊர் எப்பவுமே அப்படிதான் சொல்லும். ஏன் பொம்பளை இங்க சம்பாதிச்சு ஆம்பளை இங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா? அவங்க இடக்கைங்க மானம் கட்டவங்க ரோசம் கட்டவங்க. அதுக்கு ஒரு முறை கயத்துல சுருக்கு வச்சு தோணும். உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது, தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா? என்னைக்கு அந்த நாள் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியது தானே. நான் மறந்துட்டேன். இவங்க எங்க ஞாபகப்படுத்துவாங்களே. இங்க பாரு, என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை புறையாவது போடல, இன்னும் ஒருவேளை சோறாவது போடல. என் பேரு சின்ன இல்ல. பாப்போம். ஐய, முத வேலைக்கு போகும்போது செருப்பு செஞ்சு போச்ச. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாட்டு செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா இருக்கிறியா? இது நியாயமா? குடியா? 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய பஞ்சப்பாய. கையில செருப்பு வச்சுட்டா வேலை வைக்கிறது. அருமையான ஐடியா. இதுக்குள்ள வைக்கிற வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க. வெறுங்கையோட வரவங்க உள்ள விடாது. போட்டுக்கு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவனை மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. வாங்க வாங்க. பாத்தியா, வெறுங்கை. பெரிய அன்பளிப்போட வராரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரரே தான். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். பெரிய அன்பளிப்பை வச்சுட்டு வாசல் நினைக்கிறீங்களா? உள்ள வாங்க 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 வாங்க.
கல்யாணத்துக்கு வரவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. வேண்டுங்க வேறுங்க. ஐயா உட்காருங்க உட்காருங்க. பெரிய அன்பளி போட வந்திருக்கீங்க, கலர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க கொடுத்துருங்க. அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. எல்லாம் மாட்டிக்கிட்ட. மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசை இப்பவே கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாத ஆளா இருக்க. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வண்டிக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா சட்டு பிடிச்சி சாப்பிட போவாங்கல்ல. இல்லங்க அத குடிங்க. பேரு கருப்பு சின்ன 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 பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சுருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு. வணக்கம். கும்பிடுங்க கும்பிடுங்க. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னும் பண்ணி ஆரம்பிக்கல. புரியுதா புரியுதா புரியுதா? புரியுதா? எங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வேணும்னு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கையோடுங்க எனக்கு நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். ஏங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம், எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல. ஆமா சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்னே லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க, நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்னேன். ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? இல்லங்க ஒரு சின்ன லட்டுக்கு. சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பச்சியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். டேய் நம்ம ஆளுங்களா எந்திரிக்கலாம். பஞ்சு அவங்களுக்கு சும்மா விட மாட்டேன். நடக்கிறத விட பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிடிச்சிடும். எங்கேயும் செருப்பு இருக்கு, அது நீங்க எடுத்துங்க. ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடிவு தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ போக வேண்டாம் சொன்ன கேட்டியா? சம்பாதிச்சுட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறேன். ஏயா அங்கெல்லாம் போனேன்? நான் எங்கடே போனேன்? சும்மா போனவன கை நட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டு விட்டாங்க. உக்காரியா சம்பாதிச்சு போறேன்னு சொன்னேன், கேட்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு வந்து போச்சு. 4 ரூபாய்க்கு கஞ்சித்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய தரேன் பாரு. வேணாம் விட்டுரு, அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து இன்னொரு நாளும் போயிடும். சொல்லியடி கட்டையில போக கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன். உனக்கு திருப்தியா? ஐயோ நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலீங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சில ஒரு வாக்கு பழிக்கிறது. என்ன பாக்குற? வருஷா வருஷம் கப்பு வாங்கிட்டு வந்த மாதிரி இந்த வருஷம் வாங்கிட்டு வந்துடுவான். நம்ம பொண்ணா கொக்கான்னா சமமிருதுல பத்திருக்கேன். எத்தனை மரம் சுத்தி இருக்க நீ? நான் எத்தனை தடவை ஒண்ணு சுத்தி இருக்கேன். நம்ம பொண்ணு கையில ஒண்ணும் காணும். ஏன் இல்ல? விரல் இருக்கு, ரேகை இருக்கு. அது இல்லைங்க,
வருஷ வருஷம் வாங்கிட்டு வருமே கப்பு அதை காணாம. இருமா ஆரத்தி எடுக்கிறேன். நல்ல வேலை என் மேல படல. சீதா ஏண்டி ஆரத்தி எடுக்கிறதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? ஆரத்தியை வேற தட்டி விட்டு வந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு? சும்மா இரு. பொண்ணு ரொம்ப சூடா வந்திருக்கு. சீதா ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிடுறியாமா? ஏன் சீதா கையிலையும் கப்ப காணா காலையிலையும் கப்ப காணா, வர்ற வழியில கப்ப தார வாசிட்டியா? டாடி என்ன எதுக்கு பாட்டு பாடி பரிசை வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். நான் வாங்கி கொடுத்த மாலையெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கழுத்துல போட்டாங்க. இத நினைச்சா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு டாடி. அப்படியா? அவன் அட்ரஸ் கொடுமா, இப்பவே அவன் வீட்டுக்கு போய் அவன் கால்ல விழுந்தாவது கப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். டாடி நீங்க கால்ல விழறதா? மம்மி விழ சொல்றியா? டாடி என்ன அவமானப்படுத்துறவனே நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதெல்லாம் எல்லாரும் சேர்த்து அவன் கழுத்துல போட்டாங்க. இந்த வருஷம் நான் தோத்துறவன் நல்லதா? சீதா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. முரளி இப்ப கிளாஸுக்கு வருவான். உன்னை அவமானப்படுத்தின அவனை உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது, நீ கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவ என்ன மறக்கவே கூடாது. நீ சொல்லிட்ட இல்ல, முடிச்சிடுறேன். படை சிறங்குகளா வாருங்கள். தலைவி, தங்கள் கட்டளையை மீறி நம் அங்கத்தில் ஒருத்தி அந்த புறத்தில் ஒருவரிடம் கைமாறி விட்டா. ஏண்டா இந்த புறத்தில் ஆண்கள் தெரியலையே? புரியுற மாதிரி சொல்ல. நான் என்ன புதுசா சொல்ல போறேன்? அந்த சுரேஷ் கிட்ட இந்த ராணி கல்பனா குல்மச்சி ஆயிட்டா, அதுல நான் பில்மாச்சி ஆயிட்டேன். ஓஹோ, காதலுக்கு கண்ணிலங்கிறத நிரூபிச்சிட்ட போல இருக்கு. ராணி காதலிக்கிறதா காதலிக்கிறேன். நம்ம தலைவர் மாதிரி தகுதியுள்ள ஒருத்தரை காதலிக்க கூடாதா? உங்க தலைவர் மாதிரி அவர் ஒண்ணு தருதல் இல்ல. சுரேஷ் தகுதியானவர் தான். அப்போ எங்க தலைவரை நீ தருதலாங்கிறியா? தலைவா, யாருக்காக மாலை வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறீர்? மடையா, வந்துடுவாள் என் மணி மேகலை, சொல்லிடுவேன் என் காதலை, போட்டிடுவாள் எனக்கு மாலையை, கட்டிடுவேன் அவள் கழுத்தில் தாலியை. அருமையான ஐடியா. தலையடி வாய் நாருது. நீர்தான் மணிமேகலையின் காதலனோ? ஓம், நீதான் என் காதலில் குறுக்கிடும் வில்லனோ? நீ அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தாயா, பொட்டு வாங்கி கொடுத்தாயா, அட்லீஸ்ட் ஜாக்கெட் பிட்டாவது வாங்கி கொடுத்தாயா? நீ பூவும் பொட்டும் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாய். நான் மஞ்சள் வாங்கி அதை அரைத்து அவள் முதுகிலே தேய்த்து விட்டு இருக்கிறேன். அது எனக்கு சர்வசாதாரணம். என் மான்பிள்ளையால் மணிமேகலைக்கு நீ என்ன மாமனா மச்சானா? இரண்டும். அப்ப என்ன சித்தப்பாவா? ஆமாம். இந்நேரம் என் மணிமேகலை இதை கேட்டிருந்தால் உன்னை சிறையில் அடைத்து உன் விழியிரண்டையும் புடுங்கி அவங்க வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாய். இதையே என் தலைவன் கேட்டிருந்தால் கோழியையே பிடிச்சிருப்பானா? அடச்சி, பரங்கி தலை மவுண்ட் ரோடிலே உருண்டிருக்கும். அங்கு போகும் 12B, 12C, 23E எல்லாம் உன் தலையை நச்சக்கு நச்சக்கு என்று நசுக்கி இருக்கும். நல்ல வேளை அந்த ரூட்ல 12B கிடையாது. அது நைட் சர்வீஸ். இப்ப விட்டுக்கானா? மேகலா மணி, மேகலா மேகலா மணி, மேகலா மணி. மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தகட மாதிரி என்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மேகலா, ஆணையிடு. இந்த ஜந்து மீது போர்தொடுக்க என் தோள்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லையா? துடிக்குது பாரு. மணிமேகலை, உன் கட்டளைக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நம் காதலை பற்றி இந்த சுரிநாயிடம் எடுத்து சொல். ஏன் நிறுத்துங்கய்யா, நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க 2 பேர்ல எங்க அப்பாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது உங்க அப்பாட்டே நாங்க சொல்லிருப்போமே. இலக்கிய தமிழை வேஸ்ட் பண்ணிட்டாளே. நீ ஏன் அவளையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? அதை கேட்க நீ யார்? நான் மதுரை வீரனடா. நான் மன்னாதி மன்னனடா. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட இந்த சிங்கத்திடம் தோற்று ஓடி போகும். இத்தனை டிரெஸ் கொண்டாந்து போட்டிருக்கான், ஒண்ணு கூட பிடிக்கலன்னு சொல்றியே. ஏயா, எனக்கு சூட்ட வர மாதிரி உங்க கடையில எந்த டிரெஸ்ஸுமே இல்லையா? ஏமா, கடையவே காலி பண்ணி கொண்டு போட்டிருக்கேன், ஏதாவது பார்த்து எடுங்கம்மா. என்னம்மா, இப்பதான் குடிச்சிட்டு வரேன், சேலையை தூக்கிறீங்க, இதே எடுக்க முடியும்? ஐம் சாரி டாடி, எந்த டிரெஸ்ஸுமே எனக்கு சூட் ஆகல டாடி. கவலையே படாதம்மா, நான் மந்திரியானதும் வீட்டுக்குள்ளே மில்லு வச்சு சேலையை நெஞ்சு கொடுக்குறேன், நீ கட்டிக்க. ஆமா, எனக்கு பழப்ப கெடுத்துதான், நீராகாரம் உப்ப கெடுத்துதான். நீ என்ன கெடுக்காத, முதல்ல போய் பாத்ரூம்ல பினாயில் இருக்கு, வாய கழுவு. ஏங்க, ஏகப்பட்ட துணியை கொண்டு போட்டிருக்கேன்,
பினாயில் குருடா இருந்துகிட்டு இருக்கீங்க? உள்நாட்டு பிரச்சனையா? அம்மா, அநேகமா இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பாம்பா இருக்கு? அட்டையில துணி ஒட்டிக்க கூடாது பாருங்க, அதுக்காக ஊதுறது. பாத்துமா, பொட்டிக்குள்ள வெடிகுண்டு வெடின்னு வைக்க போறானுங்க. என் மேல புறா உள்ளவனுக்கு ரொம்ப பேர் இருக்கானுங்க, வச்சாலும் வைப்பானுங்க. இல்ல வைக்கலையா? இல்ல துணி பிடிக்கலையான்னு கேட்டேன். அப்பா, என்ன வச்சுட்டாங்களா? இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதாவது உங்களுக்கு பிடிச்சது கிழிஞ்சது போ. இந்த துணி கிளியாதுங்க. நான் பேட்டி சொன்னேன். நீ துணி என்ன பாக்குற? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நாள் கட்டிக்க போற துணிக்கு எந்த ஆர்ப்பாட்டம் பண்றாளு? வாழ்நாள் பூரம் கட்டிக்க போறவனை தேர்ந்தெடுக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாளு? அதுக்கு என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வச்சுட்டா போகுது. ஏங்க, எம்ப்ளாய்மெண்ட்ல இன்டர்வியூ பண்றது கவர்மெண்ட் வேலைக்கு, இதுக்கு இல்லையா? இது கூட தெரியல. நீங்க தலைவர். ஓட்டு போடுற ஜனங்களே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? நானும் ஓட்டு போடுறேன்ல. இது செல்லாத ஓட்டு. அப்பா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம். ஐயா ஐயா ஐயா, இந்த ட்ரெஸ் உங்க பொண்ணுக்கு ஜொலிக்குது. எது? இந்த ட்ரெஸ்ல உங்க பொண்ணுக்கு தூக்குது. நீ இங்க இருந்து போகும்போது உலவாங்காம போக மாட்டேன். கடைக்காரர் இது சொல்லவே இல்லையே. இப்ப நான் சொல்றேன். அம்மா, இப்பவே உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். ஆனா எனக்கு வரப்போற புருஷன் எனக்கு அடி பண்ணிடுறவனாதான் இருக்கணும். சரியான கொள்கை. இந்த குடும்பம் உருப்படுங்கிற பட்டாலும் படும். பட்டாலும் படுமா? உன்னை கொலை பண்ணாலும் பண்ணுவேன். இத கடைக்காரர் சொல்லலையே. நான் இதையும் சொல்றேன். ஏய், இவன் பார்வையே சரியில்லை, பணத்தை கொடுதி. இந்த அரகுர ட்ரெஸ் பார்க்கும்போதே தெரியுது நீ எப்படிப்பட்ட புருஷனை தேர்ந்தெடுப்பேன்னு. ஐயோ, காலேஜ் டைம் ஆயிடுச்சு மம்மி, வரேன். ஐயா, என்ன பையா, உங்க பொண்ணு போகும்போது சொல்லிட்டு போச்சு. டாட்டா சொல்லிட்டு போச்சு. அது இல்லைங்க, எனக்கு வர்ற புருஷன் எனக்கு அடிபணியணும்னு சொல்லிட்டு போச்சு. நான் அடிபணியா? அரசியல்வாதி தான் புது சொத்து, அவர் பொண்ணுமா புது சொத்து. இது என்ன கார் பார்க்கிங்க? கண்டவன்லாம் கொண்டாந்து காரை நிறுத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது கொண்டு நிறுத்திக்கிறேனே. நான் பேச்சு பேசின அவர் கையில காதலை பத்தி உனக்கு தெரியாதா? என் பொண்ண கேட்டுட்டு அவன் கையில ஒரு கை குழந்தையும் குடிச்சியா பாவி. இன்னும் நீ கம்பெனி நிக்கிற வாங்கி அவன் கையில குடிச்சிட்டு ஓய் பிடிச்சி விளையாடியா. இந்த அப்பம் கொஞ்சம் கண்குளராவது பாக்கட்டும். உன் காரியம் முடிஞ்சதான் காலேஜ் வந்து நீ கொண்டிக்கினியே, உன் குழந்தைய பாரு, அப்படியே அவனை ஒழிச்சு வச்சுக்குது. மரும புள்ள, என் பொண்ணு நீ கேட்டது எனக்கு நல்லா தெரியும். பல்லத்து நீ பேச்சு பேசி இருக்கலாம். அப்ப நீ என்ன சொல்லி இருக்கிறோம்? ஏமாவா என் பொண்ண, அதாவது உன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், விட்டு கொடுத்துடு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பேன். உனக்கு என்ன வேணும்? பாட்டில் வேணுமா? பீடி வேணுமா? இல்ல சிகரெட் வேணுமா? இல்ல பட்டதான் வேணுமா? ஐயோ, நான் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன்டா. இந்த மாதிரி ஒரே மரபு பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல மரியாதையா சொல்றேன், என் பொண்ணை ஏத்துக்கோ. ஏடா சாமானே? என்ன சும்மா கூவினுக்குற? எங்க கையில சாமான் இல்லையா? சில பொண்ணுங்க பண்ணுக்கும் பறைக்கும் ஆசைப்பட்டு குழந்தைய பெத்துக்குதுங்க. உன் பொண்ணு காலேஜ் பையனோட சேர்ந்து குழந்தைய பெத்துக்குனா நினைச்சு சந்தோஷப்படியா? நான் சும்மா பிலிம் காட்டுறிய. என்ன முரளி, காதல் அனுபவமே இல்லைன்னு சொன்னீங்க, ஒரு குடும்பமே வந்திருக்குது. காதல் அனுபவம் இல்லைன்னா என்ன சார், குடும்ப அனுபவம் இருக்குல்ல. ஓ, ஐயா மாடும் கண்ணுமா இருக்காருன்னு இப்பதானே தெரியுது. யோ, இன்னாயா நம்மளால டப்பாச்சி நேக்கிற, ஒழுங்கா துட்ட வையா. போடா கழுத, உனக்கு காலேஜே தெரியாது. காலேஜுக்குள்ள நொடிய விட்டு செக்ஸியான பொண்ணுங்களை காட்டிக்கணும் பாரு. அதான்டா நம்ம ஆளுங்களுக்கு நன்றி விசுவாசம் கிடையாது. முரளி, யார் தெரிந்தாடா? உன் மாமனும் மச்சானும் சில்லறைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சுத்த சில்லற பசங்க. டேய் வாங்கடா. ஒழுங்கா கேட்டா துட்டு கொடுக்க மாட்டியா? சாமான எத்தான் துட்டு கொடுப்பியா? இது என்னடா சுண்டலி சாமான் என்கிட்ட இருந்தது, அது துரு பிடிச்சு போச்சேன்னு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்.
நான் துட்டு குடுத்துறேன். என்னது மாமா இல்ல மச்சான், அதாவது அதாவது அதே மூஞ்சி அதே கண்ணு கோயா மேல மாட்டிக்கிறான். அதாவதுங்க சீதான்ற பொண்ணு ஒரு குட் நைட் தலையணும் கார்ல வெஞ்சு உன் போட்டோ காட்டி எனக்கு பணத்தை கொடுத்து நடிக்க சொன்னாங்க. நடிக்க எப்படி டக்கராந்தோ நடிப்பையாது என்ன அங்க ஓகே இங்க அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அடையாட உயிரை வாங்க ரசிக்க விடுறா. சரி சரி இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னோட இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்து உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே. நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா? அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாச முள்ள ரோசா நான் வந்து அணைக்கிற லேசா பட்டு கண்ணத்துல பதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாச முள்ள ரோசா ஆத்தா 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 எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எழுந்துடா. ஐயோ ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளியே என்னமோ சொன்னீங்க? அதுவா எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டோமா அதை சொன்னேன் நானு. ஆமா உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுகளை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுகளை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுகளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேட்டா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா. இனி தாங்காதுதா. இனி தாங்காதுமா. இனி தாங்காதுமா. இனி தாங்க. அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்தடா ஒழுங்கா நில்லுடா. கேப்படா கேப் எடுத்துக்கூடா. அந்த வேஸ்டி எடு. முகத்தோட ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானா? எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கறா சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? இப்படி ஒரு டிஸ்கோ கடைய ஆரம்பிச்சு என் கடைய போட்டி கடையா மாத்திட்டீங்களடா. இந்த டிஸ்கோ கடையா கொஞ்ச நாள் போன 5 ஸ்டார் ஹோட்டல் கண்ட்ரோல். நம்ம கொண்டாட்டல வர கவனி. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாரும் வாங்க. எங்க பாஸ் உங்கள்ட்ட 2 வார்த்தை பேச இருக்கிறாரு.
ப்ளீஸ் ஆலோசி. ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. இப்போ என் தங்கச்சி குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கமான் ஆர்த்தி, குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடு. சுஷ்ருத், பியூட்டிஃபுல் நேம், வெரி நைஸ் நேம், லவ்லி நேம். ஏய் சுஷ்ருத், போதும் போதும், குழந்தை எல்லாரும் கசக்காதீங்க. நீ குழந்தைய கையில வாங்குமா. கொடுங்க. மியூசிக் பார்ட்டி, நீங்க பாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடாதீங்கப்பா. ஏண்டா அவங்க மாமலை காப்பி அடிச்சு போடுவாங்க. நம்ம ஆர்த்தி அம்மா நல்லா பாடுவாங்கல்ல. ஓகே ஓகே, குழந்தைய தொட்டில போட்டு அப்புறம் பாடுறேன். கமான் அத்தி. ஆர்த்தி, ஏன் பாடல? உனக்கு என்னாச்சு? நான் பிடிச்சிருக்கோம். தாக்கா? ஆமா, இங்க பாருங்க. வாங்க மச்சான் வாங்க. நான் இப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்க மச்சான் லண்டன் டைம்ஸ் பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருக்காரு. இளவரசி டயோனா டைவர்ஸ் மேட்டரை பத்தி பேட்டி எடுக்க போயிருக்காரு, வரமாட்டாருன்னு. ஆனா நீங்க என்னடான்னா திடீர்னு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் பிடிச்சு டபக்குன்னு வந்து எட்டி குதிச்சு என்ன இன்ப குளத்துல முக்கிய எடுத்துட்டீங்க. மச்சான் மச்சான் மச்சான், உங்க குழந்தைக்கு உங்களை கூப்பிடாம பேர் வச்சு தப்புதான். ஆனா வந்திருக்கிறதெல்லாம் விஐபிசி. அவங்க கிட்ட நான் லோக்கலு ஞானப்பட பத்திரிகை ஆசிரியர் சொல்லி என்ன அவமானப்படுத்தாதீங்க மச்சான். இவர் தங்கச்சிக்கு உங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சுல, அதை மட்டும் சொல்லுங்க. டேய், வாங்க மச்சான், வந்து குழந்தை பாருங்க. வாங்க வாங்க பாருங்க, உங்க ஞான பிஞ்சு சுசுரு சுசுரு. டேய் டாடிடா, டாடி. குழந்தைய இப்பதானே முத பாக்குறாரு. பிரசிடன்ட் சங்கிலி ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்திருப்பாரு. 10 பைசாக்கு கிளிகிழிப்பு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏன் நீ பாடலையா? இனிமே நீ எங்க பாட போற? ஹலோ ஏப்பா, உங்க ட்ரூப்ல எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ இவங்களுக்கு எல்லாம் டூப் சிங்கர் இருப்பீங்களா? யாராவது ஒரு பாட்டு பாடுங்கப்பா. ஏ சுரேஷ். சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்த வரத்தம் செய்யும். அல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்றா. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்க? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீனு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ், எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். அய்யோ, ஏங்க யாருங்க நீங்க? டேய், அமைச்சரோட சம்மதி தள்ளியா? அமைச்சர் சம்மந்தியா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் மேல போக கூடாது அனாவசியமா. டேய், யோ அமைச்சர் சம்மந்தி சொல்லியாச்சு, எங்க போனா உனக்கு நான் தள்ளியா? நீங்க மேல போனா என் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க. சம்மதியா உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. சம்மந்தி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா. இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாமா? கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது வச்ச மாதிரி வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்ல உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பேசி இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துக்கு சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்கு. அதிகா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணோம்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குட்டிச்சாத்தா இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேயடிச்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா. சம்பந்தி பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்குன்னு பாட்டு வந்தா. இல்ல நான் சொல்றேன் இல்ல, உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரவாயில்ல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க அது நான் சொல்றேன். உட்கார்றா. அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தோட. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் விட மாட்டேன்.
கோயில் இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? நான் வரேங்க. யார் அந்த சில்பான்ஸ் ஸ்டமக்ல கைய வைக்கிறான்? இவனை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா குழப்பம் உண்டாகும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி சிங்க் பண்ணுங்க. டேய், இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணுன்னா கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி போட்டுருவாடா. பாஸ், உங்களுக்கு சாக்ரிட்டிஸ் தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிட்டி சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பையனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிருங்க. ரேப்பா? ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. டேய், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம போட்ட சாவு குத்து கேசட்டாவும் சிடியாவும் வந்திருக்குது. மெட்ராஸ்ல இருந்து அனுப்பி இருக்கிறான். ஆனா இதெல்லாம் விக்குதா விக்கலையா, எவனாவது வாங்குறானா வாங்கலையா, ஒரு டீடைல்ஸும் தெரிய மாட்டேங்குது. சரியான ரிமோட் வில்லேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டோம். பால், எம்டிவி பார்க்க போதே ஃபீவரிஷ் இருக்கு பால். இந்த கிராமத்துல ஏதுடா எம்டிவி? எல்லாம் எம்டி பசங்க. பகல்ல ஃபுல்லா சமையல் குறிப்பும் மெகா சீரியலுமா பார்த்து தள்ளுவானுங்க. நைட் ஆனா மிட் நைட் மசாலாவை பார்த்துட்டு அதே மூட்ல பாப்புலேஷன் ஏத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம யூஎஸ்ல போய் பாத்துக்கலாம். அந்த கால ரொம்ப அரிக்குது, சொல்லி விடு. லைட்டா சொல்லி. என்னடா இது, ஒரு கார் வந்து நிக்குது, அதுல இருந்து ஒரு பெண்டு காலம் இறங்கி வர்றான். டிபன் கிப்பன் வாங்கி கொடுப்பானா? ஐயா, ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேஸ்ட டூப்ளிகேட் போட்டு விப்பீங்க? ஐ அம் 30% ஷேர் ஹோல்டர். சேரு டேபிள்ங்கற? டே, அது ஷேர்டா. அப்படி பார்த்தா 70% ஷேர் ஹோல்டர் நான்டா. சாமி, நீங்களா? என்ன சாமி இப்படி கந்தலாயிட்டீங்க? டேய், நீ அந்த சாவு குத்து பார்ட்டி தானே? ஆமா சாமி. என்னடா இது மாறி வேஷம்? நகைக்கடை ஷோகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன மங்கி பொம்மை மாதிரி இருக்கிறியே, இதெல்லாம் எங்க திருண்ண? எல்லாம் நீங்க போட்ட பிச்சை சாமி. நான் இப்ப பிச்சை போடுற கண்டிஷன்ல இல்லடா. நீ குடுத்தீனா அதெல்லாம் நானே வச்சுக்க வேண்டாம். நாங்கெல்லாம் டீ சாப்பிட்டே 3 days ஆச்சு. பாரு, பேண்ட வித்துட்டு பிஜி ஐல ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் நானு. அப்படி இல்ல சாமி, நம்ம 30-70 அக்ரிமெண்ட் போட்டோம்ல. ஆமா. அந்த 30% வந்த லாபத்துல தான் இந்த செயின் எல்லாம் நான் போடுகாரன் கூட வாங்கிக்கிறேன், கூடு கூட கட்டிக்கிறேன். நீங்க தான் வந்து பால் காய்ச்சணும். ஏய் பால், 30% கிடைச்ச இவனே இவ்வளவு வசதியாகிறான் பால். 70% கிடைக்க போற நாம என்னென்ன வாங்கலாம் பால்? ஏ Varieties and different colors of dresses. Benz car, BMW car. பால், பேசாம ட்ரெயின் வாங்கி விடலாம். கச்சேரி போறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். போட்டுக்கு தெரியாம டிடிஆருக்கு குவார்டர் வாங்கி கொடுத்து போர் அடிச்சு போச்சு. சபாஷ், பட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். இந்த மேட்டர் இந்த கிராமத்துல யாருக்கும் லீக் ஆயிர கூடாது. தெரிஞ்சா பொல்லாத பசங்க எல்லாரும் நம்ம மேல திருஷ்டி போட்டு நம்மள எரிச்சு விட்டுருவானுங்க. இல்லைன்னா கோயில போய் காசு வெட்டி போட்டு கை கால் இழுக்க வச்சிருவானுங்க. அதுக்கு முன்னாடி யூஎஸ்க்கு ஒரு சார்ட்டர் ஃபிளைட் பிடிச்சு எல்லாரும் எஸ்கேப் ஆயிட வேண்டியது. சாமி, என்ன சாமி அமெரிக்கா? பேர் உள்ளூர்லயே பயங்கரமா பரவி நிக்குது. இதை பாக்குறது கும்பல் கும்பலா காத்துறாங்க. வாசாமி. ஹாய் லோக்கல் கிரவுட், வாட் இஸ் தி மேட்டர்? ஏய், நீதான் சாவு குத்துன்னு கேசட் போட்டவனா? அதெல்லாம் ஓல்ட் நியூஸ். அதே இப்ப கேக்குறேன். உனக்கு நான் 2 minutes அப்பாயின்மென்ட் தரேன், வேற ஏதாவது கேளு. அட பாவி, என் பையன் அந்த கேசட் போட்டு கேட்ட உடனே எங்க அப்பா மஞ்ச காமால இருந்தவன் போயிட்டான்டா. அது மஞ்ச காமால வந்தா நீங்க எங்கடா கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க? அப்பத்தானடா ராவா உள்ள விடுறீங்க. அதுல டிக்கெட் வாங்கிட்டு மேல போயிட்டான் போல இருக்கு. டேய், உன் கேசட்ல இருக்கிற பாட்டை கேட்டு என் குழந்தை ஜரம் வந்து ஆஸ்பத்திரியில படுத்துருக்குடா. ஆமா, ஐஸ்வர்யா ராய், உன் பாடி அழுகு கெட்ட கூடாதுன்னு நீ தாய்ப்பால் கொடுக்காம விட்டுருப்ப. அதுல குழந்தை வீக் ஆகி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு. சொல்ல வந்துட்டா பேருச்சா? கிராமத்து போயிட்டெல்லாம் என் பாடியில பிராக்டிஸ் பண்ணாதீங்க, போகடா. அட பாவீங்களா, ஹேர் ஸ்டைலையே மாத்தி விட்டீங்களடா. ஏதோ ஷாம்பு மாடலிங் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா. மைக், ஜாக், கிரண், ஐயோ எல்லாரும் அந்த சாவு குத்து பார்ட்டி பார்சல் பண்ணிட்டு போயிட்டா போல இருக்கு. வாட் a different sound. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. தொப்பையே இல்லையே, நீங்க ஒரிஜினல் தான். கோச்சிக்காதீங்க. கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க சார். கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட் லேட்டா வந்தா கூட என் பாடியை தான் நீங்க பாத்துருப்பீங்க. நான் போட்ட சாவு குத்து கேஸ்ட் எனக்கே போட்டிருப்பானுங்க. பை தி பை, நீங்க ஜீப்ல வரும்போது அந்த மேல சைரன் சவுண்ட் சூப்பரா இருந்தது. ஒரு 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? ஒன்னையும் சேர்த்து போட்டுக்கலாம். டேய், டபுள் எக்ஸ்எல் நீயாடா? டேய் பிராடு, இவன்தான் மியூசிக் வாசிச்சா மழை வரும் வெயில் வரும் டூப் போட்டான். கரெக்ட் டைம் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்படியே உள்ள வைக்க அவனை.
கான்ஸ்டபிள்ஸ் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு தப்பா அரெஸ்ட் பண்றீங்க? உன் மேல ஒரு மர்டர் கேஸும் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால உன்னை உள்ள வச்சு விசாரிக்கணும். எது சொல்றதால கோர்ட்ல வந்து சொல்லிக்க. கோர்ட் கேஸ் இதெல்லாம் வேணாங்க. வாய்தா மேல வாய்தா போட்டு இழுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆக்கி டிலே பண்ணிடுவாங்க. ஏதா இருந்தாலும் நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. வர்றேன். நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை கிண்டல் பண்ண எனக்கு இது வேணும் இது வேணும். ஓ மனிதர்களே, இவன் இசைப்பயணம் முடியவில்லை. இவன் மீண்டும் வருவான் என்று இவன் தாத்தா இவனுக்காக காத்துக்கொண்டே இருக்க